ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப் 65. இது ஒரு நிமோனிக். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கம்யூனிட்டி அக்வைர்டு நிமோனியாவோட சிவியாரிட்டியை அசஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் 5 சிம்டம்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற ஸ்கோரிங் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கன்ஃபியூஷன். ஸோ பேஷண்ட் கன்ஃபியூஷனாக இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஸ்கோரு 1ன்னு கொடுக்கலாம். அடுத்தது யூ ஃபார் யூரியா. ஸோ பிளட் யூரியா நைட்ரஜன் லெவல் பார்க்கணும். அது மோர் தென் 19 மில்லிகிராம் டெசிலிட்டர் இருந்துச்சுன்னா ஸ்கோர் 1. அடுத்து ஆர் ரெஸ்பிரேட்டரி ரேட். அது மோர் தென் 30 இருந்துச்சு அப்படின்னா ஸ்கோர் 1. அடுத்தது பிபி. சிஸ்டாலிக் லெஸ் தென் 90 ஆர் டயஸ்டாலிக் லெஸ் தென் 60 mmHg இருந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்கோர் 1. அடுத்து ஏஜ் பார்க்கணும். மோர் தென் 65 இருந்துச்சுன்னா அதோட ஸ்கோர் 1. ஸோ இதை வச்சு எப்படி சிவியாரிட்டி அசஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 0 to 1 இருந்துச்சு அப்படின்னா அவுட் பேஷண்ட் கேராகவே அவங்கள கொடுத்து அனுப்பிச்சிடலாம். 2 இருந்துச்சு அப்படின்னா அட்மிஷன் போட்டு அப்சர்வ் பண்ணணும். 3 ஆர் மோர் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட நிமோனியா ரொம்ப சிவியராக இருக்குது. ஸோ ஐசியூவில் அட்மிஷன் போட்டுட்டு ரொம்ப அவங்களுக்கு கேர் கொடுக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.